அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தன் பக்தர்களோடு கிரி பிரதட்சணம் செய்து கொண்டிருந்தார். அடி அண்ணாமலை மண்டபத்தை நெருங்கியதும் சாலையில் 2-3 மாட்டு வண்டிகள் சென்று கொண்டிருந்தன. அதில் சிலர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். கால்களை நீட்டியவாறு குரட்டை விட்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அதனை பகவான் சுட்டிக்காட்டி, இதோ பார்த்தீர்களா, இதுதான் சகஜ நிஷ்டை போன்றது. சரீரம் போக்குவரத்து வைத்துக் கொண்டிருக்கும் போதே அதனுள் தூங்கிக் கொண்டிருக்கும். ஆத்ம ஞானிக்கு செயல்கள், தூக்கம், சமாதி ஆகிய 3ம் ஒன்றுதான். எப்படி என்றால், இப்பொழுது இந்த மாட்டு வண்டி போய்கொண்டிருக்கிறது. வண்டியில் இருக்கும் ஆசாமி தூங்கிக் கொண்டே இருக்கிறார். இது ஞானியின் சரீர நடவடிக்கைகள் போன்றது. போய்கொண்டிருந்த வண்டி இப்போது நிறுத்தப்பட்டது. இருப்பினும் அந்த ஆசாமி தூங்கிக் கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதுதான் ஞானியின் சமாதி போன்றது. அதாவது சரீரம், ஆத்மா இரண்டும் நின்று போன நிலை. வண்டி சேரும் இடம் வந்த பிறகு மாட்டை அவிழ்க்கிறார்கள். அப்போதும் அந்த ஆசாமி தூங்கிக் கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதுவே ஞானியின் தூக்கம் போன்றது. சரீரம் ஞானிகளுக்கு ஒரு வண்டி போன்றது. சரீர வண்டி நடந்தாலும் நின்றாலும், மனம் என்கின்ற மாடு அவிழ்க்கப்பட்டாலும் எப்பொழுதுமே ஞானிகள் சமாதி நிலையில் இருப்பார்கள். சரீரத்தை வண்டியுடனும் மனதினை மாட்டுடன் ஒப்பிடுகிறார் பகவான் ரமணர். இந்த பாவத்தை வைத்துதான் வண்டி துயில்வான் என்கின்ற வெண்பாவை ஏற்றினார் பகவான் ரமணர். வண்டி துயிலுவானுக்கு அவ்வண்டி செல்ல நிற்றலோடு வண்டி தனியுற்றிடுத்தன் மானுமே. வண்டியாம் உன் உடலுள்ளே உறங்கும் மெய்ஞானிக்கும் ஆனதொழி நிட்டை உறக்கம். சகஜ நிலை ஏற்பட்டால் ஒழிய அகம் நாசம் அடையாது. அகம் நசிந்தவர்கள் பார்த்தாலும் பார்க்காதவர்களே, பேசினாலும் பேசாதவர்களே, தூங்கினாலும் தூங்காதவர்களே, அவர்கள் எது செய்தாலும் செய்யாதவர்களே, அவர்களுக்கு எல்லாம் ஒன்றே என்று கூறுகிறார் பகவான் ரமணர். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.